திட்டங்களை தேடி மக்கள் சென்ற காலம் போய் அரசை மக்களை தேடி வந்து திட்டங்களை கொடுத்து வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மதுரை ஒத்தக்கடை பகுதியில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் புகைப்பட கண்காட்சி மற்றும் அரசு துறை அரங்குகளை அமைச்சர் உதயநிதி பார்வையிட்டார். இதையடுத்து மதுரையில் உள்ள 11,500 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் 500 மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 6,000 பேருக்கு சுழற்சி நிதிகளை வழங்கினார். மேலும் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2,500 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவி, மதுரை மாவட்டத்தில் 2,000 பேருக்கு 294 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் பெண்கள் தலைநிமிர்ந்து நிற்பதாக கூறினார். முன்னதாக நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் மூர்த்தி செங்கோலை நினைவு பரிசாக வழங்கினார். உசிலம்பட்டி வட்டம் கல்லூத்தை சேர்ந்த சுமதி அவர்கள் போய் நீங்க வாங்கின காலம் போய் இன்னைக்கு அரசே உங்களை தேடி வந்து இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, மகளிர் சுய குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு, தொழில் உற்பத்தி சந்தைப்படுத்துவதற்கான பயிற்சிகளை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற சிறப்புக்குரிய திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் துவங்கி வச்சாங்க. இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 1,16,00,000 மகளிர் மாதம் 1,000 ரூபாய் அப்படின்னு தலா 12,000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் 4,62,000 மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியான திட்டங்களால இன்றைக்கு தமிழ்நாடு மகளிர் தலைநிமிர்ந்து நிற்கிறாங்க.